வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். எந்த துறையாக இருந்தாலும் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும். அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சியை நோக்கி செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். டிஜிட்டல் பொருளாதாரம் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சமாளிக்க நடவடிக்கை தேவை. G20 டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி அறிவுறுத்தல். இந்திய ஜனநாயக அமைப்புகளை கைப்பற்ற RSS முயற்சி. 2 நாள் பயணமாக லடாக் சென்றுள்ள ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. நீட் தேர்வு பிரச்சனையில் ஒன்றிய அரசு அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை. ஆங்கிலத்தில் உள்ள சட்டத்துக்கு ஹிந்தியில் பெயர் வைக்கலாமா என ப. சிதம்பரம் கேள்வி. ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு 15,000 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் 4வது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை. அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியாவில் நடைபெற்ற தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக உரையாற்றினார். அப்போது திருக்குறளை போல் நெறிப்படுத்தி அதிகாரத்தை செயல்படுத்தி வருவதாகவும் மக்கள் அளித்த அதிகாரத்தை வானளாவியதாக நினைப்பதில்லை எனவும் கூறினார். சிறு குறு தொழில்களின் வளர்ச்சி முக்கியமானது என குறிப்பிட்ட முதலமைச்சர் இதுவரை 109 நிறுவனங்களுக்கு தலா 10 லட்சம் வீதம் 10 கோடி வரை ஆதார நிதி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சியை நோக்கி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்த முதலமைச்சர் 2300ஆக இருந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 3 மடங்காக அதிகரித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்திய நகரங்களில் சென்னை முதலிடத்தில் உள்ளதாகவும் எந்த துறையாக இருந்தாலும் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் எனவும் கூறினார். டிஜிட்டல் பொருளாதாரம் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் சவால்களை சமாளிக்க நடவடிக்கை எடுப்பது அவசியம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். G20 அரசின் அனைத்து துறைகளிலும் RSS தலையிடுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். லடாக் பகுதியில் நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி 2 நாள் பயணமாக லடாக் சென்றுள்ள ராகுல் காந்தி தனது பயணத்தை தற்போது 4 நாட்களுக்கு நீட்டித்துள்ளார். லடாக் பயணத்தின் போது லடாக் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அரசியல் கள நிலவரம் குறித்தும் கட்சி உள் விவகாரங்கள் குறித்தும் கலந்துரையாடினார். பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து ராகுல் காந்தி அங்கு நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது அரசு அமைப்புகளில் மட்டுமல்ல மத்திய அமைச்சர்களின் பணிகளிலும் RSS தான் தீர்மானிப்பதாகவும் இந்திய ஜனநாயக அமைப்புகளை கைப்பற்ற RSS முயற்சிப்பதாக பரபரப்பு குற்றம் சாட்டினார். இதனிடையே லேவில் உள்ள குஷோக் பகுலா புட்சல் மைதானத்தில் 2023 ராஜீவ் காந்தி புட்சல் போட்டியின் இறுதி போட்டியை நேரில் கண்டு ரசித்த ராகுல் காந்தி வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகையை வழங்கினார். இந்நிலையில் லடாக்கில் ராகுல் காந்தி பைக் ரைடு சென்ற வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் முழுமையாக வென்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு நன்றி காணிக்கை செலுத்துவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு தொடர்பான குழு உறுப்பினர்கள் அணி செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய முதலமைச்சர் சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் முதல் குமரி முனையில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை வரை தமிழ்நாடெங்கும் பண்பாட்டு அடையாளங்களை உருவாக்கியவர் கலைஞர் என கூறினார். திட்டங்கள் பல தீட்டி ஒவ்வொரு தமிழரும் சுய மரியாதையுடன் வாழ ஓயாது பாடுபட்டவர் கலைஞர் என்றும் இந்தியாவிற்கே முன்னோடியாக அவர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களைத்தான் ஒன்றிய அரசுகள் நடைமுறைப்படுத்தி உள்ளதாக கூறினார். உண்மை வரலாற்றை காப்பாற்றிட வேண்டும் என்றால் திரும்ப திரும்ப முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உழைப்பை போராட்டத்தை சாதனைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என அறிவுறுத்திய முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் முழுமையாக வென்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு அவர் பிறந்த நாளில் நன்றி காணிக்கை செலுத்துவோம் என கூறினார். முன்னதாக உலக புகைப்பட தினத்தை ஒட்டி சென்னை ஆழ்வார்பேட்டை அலுவலகத்தில் பத்திரிகைகளில் பணியாற்றும் புகைப்பட கலைஞர்களை முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பத்திரிகை புகைப்பட கலைஞர்களை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். மணிப்பூர் மாநிலத்தில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என குக்கி பழங்குடியின மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மணிப்பூரில் இடஒதுக்கீடு தொடர்பாக குக்கி பழங்குடியின சமூகத்திற்கும் மைத்தேயி இன மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட வன்முறை
போர்க்களமாக மாறியதால் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு மீது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த நிலையில் அது தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில் மணிப்பூரில் நேற்று மீண்டும் வன்முறை வெடித்த நிலையில் இதில் 3 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உக்ருல் மாவட்டத்தில் உள்ள குக்கி தேவாய் கிராமத்தில் மெய்தி இன இளைஞர்களுக்கும் குக்கி பழங்குடியின இளைஞர்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் குக்கி சமூகத்தை சேர்ந்த 3 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனால் மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மணிப்பூர் மாநிலத்தில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என குக்கி பழங்குடியின மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே கலவரத்தில் இருந்து தப்பிக்க அண்டை நாடான மியான்மருக்கு சென்ற 200க்கும் மேற்பட்ட மக்கள் 3 மாதங்களுக்கு பிறகு பாதுகாப்பாக மாநிலம் திரும்பியுள்ளதாக அம்மாநில முதல்வர் என் பிரேன் சிங் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து கூடுதல் நீர் திறக்கப்பட்ட நிலையில் ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு 15,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை கர்நாடகம் காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர வேண்டிய 51 டிஎம்சி நீரில் 15 டிஎம்சி மட்டுமே தந்திருப்பதால் எஞ்சிய 38 டிஎம்சி நீரை உடனடியாக திறக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதன்படி காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீரை திறந்துவிட கர்நாடகத்துக்கு உத்தரவிட மறுத்துவிட்டதால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உரிய நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இதனிடையே கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையின் காரணமாக கிருஷ்ணராஜா சாகர், கபினி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் இரு அணைகளில் இருந்து வினாடிக்கு 14,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு 22,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. நீர்வரத்தால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கடந்த 4 தினங்களாக நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து இன்று 15,000 கன அடியாக அதிகரித்து உள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் 4வது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. அதேபோல் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து டெல்டா பாசனத்திற்கு 8,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 54.19 அடியாகவும் நீர் இருப்பு 20.55 டிஎம்சியாகவும் நீடித்து வருகிறது. கலைஞர் கருணாநிதிதான் சாதாரண மக்களுக்கும் தமிழை தவறு இல்லாமல் எழுதுவதற்கு கற்றுக் கொடுத்தவர் என அமைச்சர் அன்பில் மகேஷ் புகழாரம் சூட்டியுள்ளார். நூல் வெளியீடு மற்றும் கலைஞரின் பேனா கவி திருவிழாவில் பங்கு பெற்ற கவிஞர்களுக்கு பரிசளிப்பு விழா மயிலாப்பூரில் உள்ள பாரதியார் வித்யா பவன் அரங்கில் சென்னை தென்மேற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை தா வேலு தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் ஐ லியோனி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் ஓய்வறியா சூரியனின் ஓல்கா புகழ் என்ற நூலினை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் பெற்றுக் கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், இன்று உதயநிதி தமிழில் தவறில்லாமல் எழுதுவதற்கு காரணம் கலைஞர்தான் என கூறினார். நீட் தேர்வு பிரச்சனையில் ஒன்றிய அரசு அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை என முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆங்கிலத்தில் சட்டம் இருக்கும் போது ஆங்கிலத்தில்தான் பெயர் வைக்க வேண்டும் என கூறினார். தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு விலக்கு வேண்டும் என்பதற்கான பல காரணங்களை நான் ஏற்கனவே கூறியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், நீட் தேர்வு விலக்கு வேண்டும் என திமுகவின் உண்ணாவிரத போராட்டம் சரியானதே என தெரிவித்தார். மதுரை அதிமுக மாநாடு நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நாளை நடைபெற உள்ள அதிமுக மாநாட்டில் பங்கேற்பதற்காக வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வாகனம் மூலம் இன்று சென்னையில் இருந்து புறப்பட்டனர். மதுரை மாநாடுக்கு தொண்டர்கள் செல்லும் வாகனங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சி இல்லை என கூறியதற்கு பேரடியாக இந்த மாநாடு அமையும் என கூறினார். மதுரை எழுச்சி மாநாடு நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும், அதிமுகவின் இந்த மாநாடு போல கடந்த காலத்தில் யாரும் மாநாடு நடத்தியதில்லை, எதிர்காலத்திலும் யாரும் நடத்த போவதும் இல்லை என்று கூறினார்.
சந்திராயன்-3 விண்கலம் திட்டமிட்டபடி 23ஆம் தேதி நிலவில் தரையிறங்கும் என இஸ்ரோ இயக்குனர் நீலேஷ் எம் தேசாய் தெரிவித்துள்ளார். நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்யும் வகையில் 615 கோடி ரூபாய் செலவில் ஜூலை 14ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து சந்திராயன்-3 விண்கலத்தை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது. தொடர்ந்து நிலவின் சுற்றுப்பாதைக்குள் நுழைந்த விண்கலத்தில் இருந்து விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக பிரிந்தது. இந்நிலையில் விக்ரம் லேண்டரின் உயரமானது நிலையான முறையில் குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. அதிகபட்சம் 157 கிலோமீட்டர், குறைந்தபட்சம் 113 கிலோமீட்டர் என்ற நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதாகவும் அடுத்த வேக குறைப்பு நடவடிக்கை 20ஆம் தேதி நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்திராயன்-3 விண்கலத்தில் இருந்து பிரிந்த விக்ரம் லேண்டரின் உயரம் வெற்றிகரமாக குறைக்கப்பட்டதாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ அறிவித்துள்ளது. திட்டமிட்டபடி வரும் 23ஆம் தேதி விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கி அதிலிருந்து பிரக்யான் ரோவர் ஊர்ந்து சென்று ஆய்வு மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கடந்த 15 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் சந்திராயன்-3 விண்கலம் எடுத்த நிலவின் புகைப்படங்களை வீடியோவாக இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னை குரோம்பேட்டை அருகே மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை குரோம்பேட்டை அருகே நீட் தேர்வு தோல்வியால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர் ஜெகதீஸ்வரனின் தந்தை செல்வசேகர் என்பவரும் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கிய நிலையில் குரோம்பேட்டை தபால் நிலையம் அருகே செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மதிமுக சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட மதிமுக செயலாளர் மாவை மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் தேவ அருள் பிரகாசம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் வேல்முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு சென்னை கமாண்டோ பிரிவு பேரிடர் மீட்பு மேலாண்மை குழு சார்பாக நாமக்கல் மாவட்டத்தில் 25 பெண் காவலர்கள் உள்ளிட்ட 60 காவலர்களுக்கு பேரிடர் மீட்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இவர்களுக்கு நாமக்கல் கமலாலய குளத்தில் காவல் உதவியாளர் ஜி பழனி தலைமையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. கேரளா, கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கர்நாடக மாநிலத்திலும் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜா சாகர் ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது. அணைகளின் பாதுகாப்பு இரு அணைகளிலும் இருந்தும் கடந்த சில தினங்களாக சுமார் 22,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கன அடியாக அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கோவை மாவட்டம் சித்தாபுதூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் அதிநவீன பிரசவ மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் SNR அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குனர் லட்சுமி நாராயண சுவாமி ரிப்பன் வெட்டி இம்மையத்தை துவக்கி வைத்தார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மிக சாத்தியம். ஏன்னா எங்களுக்கு வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் அல்லாதவங்ககிட்ட நிறையா பேர்த்துக்கிட்ட டியூஷனுக்கெல்லாம் போகிறாங்க. நிறைய பர்திங் கிளாஸஸ் நடக்குது. அவங்களோட என்ன குவாலிஃபிகேஷன், அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னே தெரியாது. நிறையா சார்ஜஸ் பே பண்ணி அவங்களாம் நிறையா டியூஷனுக்கு போகிறாங்க. அப்புறம் இன்னும் மருத்துவர் இல்லாதக்கிட்ட நிறையா பேர்த்துக்கிட்ட வந்து டெலிவரி கூட போகிறாங்க. வீட்லேயே டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது பண்ணுங்கள், டெலிவரி பண்ணுங்கள். பட் ஒரு மருத்துவருடைய கண் பார்வையில் நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா இன்னும் ஆபத்து இல்லாமல் இருக்குங்கிறக்காகத்தான் நம்ம கொடுக்குறோம். இது கட்டாய சாத்தியம். இன்றைக்கி வீட்லேயே ஸ்கூலுக்கு போகாமல் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சாப்பாடு கூட ஆர்கானிக் ரைஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதிக மருத்துவம் இல்லாமல் மிக நார்மலாக, அதாவது இயற்கையோட ஒத்து நம்ம வந்து டெலிவரி பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி கிளை தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய அமைச்சர் VK சிங், மத்திய தரைவழி போக்குவரத்து துறை மற்றும் விமானத்துறை இணை அமைச்சர் கலந்து கொண்டு கிளை தலைவர்களுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனையும் வழங்கினார்.
திருவண்ணாமலையில் உள்ள கலைஞர் கருணாநிதி கலை கல்லூரியில் கடந்த ஆண்டு செமஸ்டர் தேர்வு எழுதிய பெரும்பான்மையான மாணவ மாணவிகளுக்கு குறைவான மதிப்பெண்கள் வந்துள்ளதாகவும் குறிப்பாக ஒற்றை இலக்க மதிப்பெண்கள் வந்துள்ளதாகவும் கூறி மறுகூட்டலுக்கு விண்ணப்பித்துள்ளனர். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் சார்பில் மறுகூட்டலுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு மீண்டும் அதே ஒற்றை இலக்க மதிப்பெண் வந்ததால் அதிர்ச்சி அடைந்த மாணவ மாணவிகள் தங்களை பழிவாங்கும் நோக்கில் நன்றாக தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ஒற்றை இலக்க மதிப்பெண்கள் அளித்துள்ளதாக குற்றம் சாட்டி கல்லூரியின் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திர தமிழக எல்லையோரமான சைனகுண்டா பகுதியில் சில நபர்கள் பணம் வைத்து சூதாட்டம் நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனடியாக சிறப்பு படை காவலர்கள் அந்த இடத்தை சுற்றி வளைத்து சூதாட்டம் ஆடிய 17 பேரை கைது செய்தனர். இதனை அடுத்து அவர்களிடம் இருந்த 52 லட்சம் ரொக்க பணம், 15 செல்போன்கள் மற்றும் 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து 17 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் மலைத்தள விதிகளின் அடிப்படையில் ஜேசிபி, ஹிட்டாச்சி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இயக்குவதற்கு தடை உள்ளது. ஆனால் இரவு நேரங்களில் அதிகாரிகளின் துணையுடன் இந்த இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. இதனால் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே கொடைக்கானலில் ஜேசிபி இயந்திரங்கள் இயக்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தடையை மீறி இயக்குபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்களும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுதந்திர போராட்ட வீரரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான வீர சத்தியமூர்த்தியின் 137வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள தீவிர சத்தியமூர்த்தி சிலைக்கு ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் அவரது புகழை எடுத்துரைக்கும் வகையில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் கங்கா மருத்துவமனை மற்றும் சிற்றுளி அறக்கட்டளை இணைந்து ரன்ஸ் பார் வீல்ஸ் மாரத்தான் என்னும் தலைப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி, கூடைப்பந்து போட்டி மற்றும் மாரத்தான் போட்டிகளை நடத்த இருப்பதாக கங்கா முதுகுத்தண்டு வடமுறிவு மறுவாழ்வு மையத்தில் சிற்றுளி அறக்கட்டளையின் தலைவர் குணசேகரன் தெரிவித்தார். இந்நிலையில் கங்கா மருத்துவமனை தலைவர் ராஜசேகரன், சிற்றுளி நிர்வாகிகள் பிரீத்தி, அரசு, பத்மநாபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வந்து எந்த மாற்றுத்திறனாலையும் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு நடத்துது. சிற்றுளி ஃபவுண்டேஷன் வந்து அதுக்கும் மேலே போய் அவங்கள ஃபுல்லஸ்ட் ஸ்டெபிலிட்டி த்ரூ ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு போட்டிகளில் அவங்கள இயக்கி அவங்களோட முழு திறமையை முன்னால் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எய்மாக வச்சுருக்காங்க. ஸோ இது 2 பேரும் சேர்ந்து இந்த மேரத்தானை இது பண்ணுறோம். ஸோ இதுக்கு முக்கியமாக வந்து நமது சமுதாயத்தில் இருந்து தெர் ஹஸ் பீன் அ வெரி குட் ரெஸ்பான்ஸ். 600க்கும் மேற்பட்டவங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நமது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கமிஷனர் ஆஃப் போலீஸ், கார்ப்பரேஷன் கமிஷனர் எல்லாருமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு கவர்மெண்ட்லேயும் இதுக்கு எவ்வளோ எந்தூசியாசம் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து விவசாயிகளுக்கு ஆதரவாக 1000க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நமக்கு கோர்ட் உத்தரவுப்படி உள்ள தண்ணி என்ன கொடுக்கல, ஆணையம் சொன்னதை கொடுக்கல. இதை மத்திய அரசு வந்து நம்ம கண்டித்து இதை சரியோட பேசி நல்ல சுமூகமான முடிவெடுத்து இந்த தண்ணி நமக்கு கிடைக்கணும். இதை வச்சு நம்ம விவசாயியோட வாழ்வாதாரம் பாதிக்கணும். அடுத்த மேகதாது அணை குறுக்க அணை கட்டுறேன்னு சொல்லி கர்நாடக அரசு 5-6 வருஷமாக புலம்பிட்டு கிடக்கு. அந்த புலம்பல் முற்றுப்புள்ளி நோக்கத்தோட இந்த அரசியல் கட்சி சாராமல் இந்த மன்னாடி தாலுக்கா லாரி உரிமையாளர் சங்கம் இந்த நடவடிக்கை முன்னெடுத்து இது ஒவ்வொரு பிரச்சனையும் தலையிடுங்கிறத சொல்லியும் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு பெரிய அளவு இந்த நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம் சிறப்பாக. அதுக்கடுத்தபடி எடுத்துட்டிங்கன்னா காவிரியில் வந்து தண்ணீர் வந்து நமக்கு தேவையான திறந்து விடணும். திறந்து விடனா அதுக்கு அடுத்தது லாரி உரிமையாளர் சங்கம் சார்பாக பெரிய அளவில் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்து, சாகுமுறை உணர்வு அறிவித்து இதுக்கு எந்த வகையில் வேணும் போய் போராடுவோம் அப்படிங்கிறத கர்நாடக அரசுக்கு இந்த வகையில் எச்சரிக்கையாக நான் தெரிவிக்கிறேன். இதை கர்நாடக அரசு நல்லபடியாக எடுத்து ஜனநாயகம் முறைப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியை கொடுக்கணும். கொடுக்க தவறுபட்ட இது சாதாரண ஒரு போராட்டத்தின் முன்னோட்டம். இனி வரும் காலங்களில் பெரிய அளவில் நடக்கும்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதிகள் மட்டுமின்றி கிராம பகுதிகள் என பல்வேறு பகுதிகளில் வன விலங்குகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வன விலங்குகளான காட்டெருமை, மான், பன்றி உள்ளிட்ட விலங்குகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தியும் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தியும் வருகின்றது. எனவே வனத்துறையினர் சுற்றித் திரியும் காட்டெருமையை கண்காணித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஒடப்பவிதி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளிக்கு தேவையான பீரோ, மின்விசிறி, இருக்கைகள், நாற்காலி, LED தொலைக்காட்சி மற்றும் 4 லட்சம் மதிப்பிலான பள்ளிக்கு தேவையான பொருட்களை தலையில் சுமந்தவாறு பள்ளிக்கு ஊர்வலமாக எடுத்து சென்று பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தனர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறையில் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் வழங்குவதை சத்துணவு ஊழியர்கள் மூலம் செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நற்பவளக்குடி கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையை மூடக்கோரி 50க்கும் மேற்பட்டோர் பாஜக மாவட்ட மகளிர் அணி தலைவர் அமுதவள்ளி தலைமையில் பெண்கள் மதுபான கடை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் இரத்த கையெழுத்து இயக்கம் ஒன்றிய தலைவர் மேகலா தலைமையில் நடைபெற்றது. இதில் காலை சிற்றுண்டி உணவு வழங்கும் திட்டத்தினை சத்துணவு ஊழியர்கள் மூலமாக வழங்க கோரியும் அரசு துறைகளில் ஏற்பட்டுள்ள லட்சக்கணக்கான காலி பணியிடங்களில் கல்வி தகுதி அடிப்படையில் பதவி உயர்வு அளித்து பணி வழங்க கோரியும் இரத்தத்தால் கையெழுத்திட்டனர். திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆந்திராவில் இருந்து கிரானைட் கற்கள் ஏற்றிக்கொண்டு பழுதாகி நின்ற லாரி மீது பின்னால் இரும்பு கம்பிகளை ஏற்றி வந்த லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் சோழம் யாதவ், மேற்பார்வையாளர் இம்ரான் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 மணி நேரம் போராடி சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் கேஷவ் பிரசாத் மௌரியாவுடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தை பார்த்து உள்ளார். உலகம் முழுவதும் ஒரே வாரத்தில் 375 கோடிக்கு மேல் வசூல் செய்ததாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனிடையே அனிருத் இசையமைத்திருந்த இப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் ட்ரெண்டாகி வருகிறது. அந்த வகையில் இப்படத்தில் இடம்பெற்றிருந்த ஹுக்கும் பாடல் ஸ்பாட்டிஃபை தளத்தில் டாப் இந்திய பாடல்கள் வரிசையில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. இந்நிலையில் இமயமலைக்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் ரிஷிகேஷில் உள்ள தயானந்த சரஸ்வதி ஆசிரமம், ராஞ்சியில் உள்ள யோகதாத் சத்சங்க ஆசிரமம், பத்ரிநாத் கோவில் போன்ற பல இடங்களுக்கு சென்று வழிபட்டு வருகிறார். தொடர்ந்து ஜார்க்கண்ட் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் ஆகியோரை சந்தித்தார். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாநில துணை முதலமைச்சர் கேஷவ் பிரசாத் மௌரியாவுடன் ஜெயிலர் திரைப்படம் பார்த்துள்ளார். உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள ரஜினிகாந்த் அயோத்தி ராமர் கோவிலில் நாளை சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 5450 ரூபாய்க்கும், சவரனுக்கு ரூபாய் 40 குறைந்து 1 சவரன் 43,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 20 காசுகள் குறைந்து 76 ரூபாய் 50 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 76,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை சிறையில் வைத்து கொலை செய்ய சதி நடப்பதாக அவரது மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் தோஷகானா ஊழல் வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அட்டாக் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் 5 ஆண்டுகள் தகுதி நீக்கம், 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இம்ரான் கானை சிறையில் வைத்து கொலை செய்ய சதி நடப்பதாக அவரது மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். இம்ரான் கானை படுகொலை செய்ய 2 முறை முயற்சி நடந்தது எனவும், இன்னும் அவரது உயிருக்கு ஆபத்து உள்ளது எனவும் கூறியுள்ளார். சிறையில் விஷம் கொடுத்து கொலை செய்யப்படலாம் என்று அச்சம் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
ஹவாயின் மவுயி தீவில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 114ஆக உயர்ந்துள்ளது. அமெரிக்க வரலாற்றில் மிக கொடியதாக கருதப்படும் ஹவாயின் மவுயி தீவில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 114ஆக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் பேரழிவு பகுதியில் மீட்பு பணி தொடர்ந்து தேடப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் அதிபர் ஜோ பைடன் ஆகஸ்ட் 21 அன்று காட்டுத்தீ குறித்த நிலைமையை ஆராய ஹவாயின் மவுயிக்கு செல்வார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஏஐயை பயன்படுத்தி பிரபல பாரம்பரிய நடன கலைஞர் துருபோ சர்க்கார் சிவபெருமானின் தாண்டவத்தை உருவாக்கியுள்ள வீடியோ இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. உலக அளவில் வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு என்ற ஏஐ தொழில்நுட்பம் மருத்துவம், கல்வி, விவசாயம் மற்றும் ஐடி என பல துறைகளில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த ஏஐ கலைஞர்களுக்கு படைப்பாற்றலின் முற்றிலும் புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏஐயை பயன்படுத்தி பிரபல பாரம்பரிய நடன கலைஞர் துருபோ சர்க்கார் சிவபெருமானின் தாண்டவத்தை உருவாக்கியுள்ளார். அவர் உருவாக்கிய அந்த வீடியோ அனைவரையும் வியக்க வைக்கும் வகையில் இருப்பதோடு இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் நடன கலைஞர் நடனம் ஆடுகிறார். அப்பொழுது ஏஐ மூலம் சித்தரிக்கப்பட்ட சிவனின் உடல் கலைஞரின் உடலோடு ஒத்துப்போய் சிவனே உண்மையில் ஆடுவது போன்று உள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். எந்த துறையாக இருந்தாலும் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும். அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சியை நோக்கி செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். டிஜிட்டல் பொருளாதாரம் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சமாளிக்க நடவடிக்கை தேவை. G20 டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி அறிவுறுத்தல். இந்திய ஜனநாயக அமைப்புகளை கைப்பற்ற RSS முயற்சி. 2 நாள் பயணமாக லடாக் சென்றுள்ள ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. நீட் தேர்வு பிரச்சனையில் ஒன்றிய அரசு அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை. ஆங்கிலத்தில் உள்ள சட்டத்துக்கு ஹிந்தியில் பெயர் வைக்கலாமா என ப. சிதம்பரம் கேள்வி. ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு 15,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் 4வது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.